Hi friends, welcome to LM Techs Technical and Technologies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்களா? சோ ஐடி கிரியேட் பண்ற அப்போட சரி அதுக்கு அப்புறமே என்ன பண்ணுவோம் அப்படினா இந்த பாஸ்வேர்டை நம்ம அகைன் வேற ஏதாவது ஒரு சைட்லயோ இல்ல வந்து ஒரு ஆப்லயோ லாகின் பண்ணும்போது தான் சோ என்டர் யுவர் பாஸ்வேர்ட் அப்படினு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு முன்ன வரைக்குமே நமக்கு வந்து ஐடி இருக்கும். சோ உள்ள போய் நம்ம ப்ராசஸ் பண்ணிப்போம். இந்த பாஸ்வேர்ட்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மறந்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்படி மறந்துட்டோம் இல்லை என் பாஸ்வேர்டு எனக்கு தெரியும் பட் எனக்கு வேறையாக மாற்றணும் அப்படிங்கும்போது அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ உங்ககிட்ட ஏதாவது ப்ரௌசர் இருந்தது அப்படின்னா ஹவு டு சேஞ்ச் யர் பாஸ்வேர்ட் இன் ஜிமெயில் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு ஒரு என்டர் கொடுங்க. ஓகேங்களா? ஸோ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு இருக்க ஒரு வெப்சைட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சேஞ்ச் ஆர் ரீசெட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த வெப்பேஜில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணனே நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். ஸோ இந்த இடத்துல ஸோ இப்போ நம்ம என்ன ஐடி வச்சுட்டு உள்ளே வந்திருப்போமோ அந்த ஜிமெயில் ஐடி நமக்கு இங்கே மேலே காமிக்கும். ஓகேங்களா? ஸோ நம்மளை வந்து கூகுள் வந்து வெல்கம் பண்ணும். ஸோ இந்த ஜிமெயில் அப்படிங்கிறது யாரோடதுன்னா இந்த கூகுளோடது தான். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியும் பட் என்னாச்சு அப்படின்னா எனக்கு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். டு கண்டினியூ ஃபஸ்ட் வெரிஃபை இட்ஸ் யூ அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா? பாஸ்வேர்டு நீங்கள் மாற்றணும் அப்படின்னா உங்களோட பழைய பாஸ்வேர்டை டைப் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அந்த பாஸ்வேர்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஷோ பாஸ்வேர்டில் ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு அடுத்த பேஜில் புது பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கலாம். ஒருவேளை எனக்கு பாஸ்வேர்டே மறந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்கோட் பாஸ்வேர்டு இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு மறந்துச்சு அப்படின்றவங்க இந்த ஃபர்கோட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஒருவேளை பாஸ்வேர்டு தப்பாக இருந்தாலுமே நீங்கள் ஃபர்கோட்டில் போய் ஈஸியாக மாற்றிக்கலாம். அடுத்த பேஜுக்கு மூவ் ஆனதுமே உங்களுக்கு வந்து 2 டைம் பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒன்று வந்து புதுசாக என்ன பாஸ்வேர்டு தரமோ அதை ஃபஸ்ட் டைம் டைப் பண்ணணும். அகைன் பார்த்தோம்னா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு மேலே என்ன கொடுத்துருக்கோமோ அதே தான் கீழேயும் தரணும். மேலே ஒன்று கீழே ஒன்றுன்னு தந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு அக்செப்ட் ஆகாது. தென் வந்து இந்த இடத்துல ஹை சிம்பிள் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹை சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு அப்படிங்கிறதே ஒரு ப்ரொடெக்டட் மோடில் தான் இருக்கும். மேக்ஸிமம் டாட்டடாக இல்லை அப்படின்னா ஸ்டாராக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டிஃபால்ட்டாகவே அதை அப்படி தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று ஷோ பாஸ்வேர்டை டிக் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஐ மாதிரி சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 2 பாஸ்வேர்டும் ஓகே அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு என்ன காமிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ பாஸ்வேர்ட் சேஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஜிமெயில் ஐடிக்கு நம்மளோட பாஸ்வேர்டை நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். தென் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளை வந்து சேஃபாக வந்து ப்ரௌஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக கூகுள் ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்கும். ஓகேங்களா? உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுத்து உள்ளே போய் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ இல்லை அப்படின்னு கொடுக்கலாம், இல்லை வேணான்னா டிஸ்மிஸ்னு கொடுக்கலாம். ஸோ கண்டினியூக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நம்மளோட ஹோம் பேஜ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு இருக்குங்களா? ஸோ அந்த செக்யூரிட்டியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த செக்யூரிட்டியை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நம்ம பாஸ்வேர்டு எப்போ லாஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி நமக்கு காமிக்கும். ஓகேங்களா? ஸோ புதுசாக வேறு எல்லாம் சைன்இன் பண்ணியிருந்தோம்னால நமக்கு இது காமிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மறந்துட்டேன் இல்லை அப்படின்னா நான் மாற்றணும் அப்படின்ற நினைக்கிற பாஸ்வேர்டை நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு எப்படி பாஸ்வேர்டை ஃபர்கோட் பண்ணால் மாற்றுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ண நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.